பாசமிகு உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். வழக்கம் போல் வீடியோவை தள்ளிடாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ அண்மையில் கேஸு பிரச்சனை அப்படின்னு ஒன்று இஷ்யூ ஆகிருக்கு. பெட்ரோல் பிரச்சனை, இது கரண்ட்டு பிரச்சனை அதனால் பேசுகிறேன் அப்படின்னுவீங்க. அப்படி இல்லை, இதை தாண்டி ஒரு விஷயத்தை பேசலான்றது. கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய குரூட் ஆயிலு, பெட்ரோலு, கேஸு இது எல்லாமே தட்டுப்பாடு இருக்குது. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் இந்த நாட்டில் கிடைக்கக்கூடியது. அது நமக்கு வராதால பிரச்சனை, நியாயம். தண்ணி நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடியது. நான் சொல்கிறது சரக்கு இல்லை, குடிக்கிற தண்ணி நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடியது. அதுக்கு தட்டுப்பாடு வருது இல்லை? அது எப்படி தட்டுப்பாடு வருது யோசித்து பாருங்களேன். அதுக்கு சொல்கிற காரணங்கள், நிலத்தடி நீர் உள்ளே போயிடுச்சு, லே அவுட் போட்டாங்க, ஏரியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. சரி, அப்போ இதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டால் அதுவும் உண்மை இல்லை. ஓரளவுக்கு உண்மை நேரத்துக்கெல்லாம் முழுமையாக 100% அது உண்மை கிடையாது. ஏன்னா ஏரிகளை ஆழப்படுத்தாமல் விட்டது ஒரு காரணம். மழை தண்ணி தேக்கி வைக்கிறதுல கடலில் போய் கலக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், யோசித்து பாருங்கள். இப்போ தண்ணி இல்லை, தண்ணி தட்டுப்பாடு தான் இருக்குன்னா 100 கோடி மக்கள் இருக்காங்க. 100 கோடி பேருக்கும் தண்ணி யூஸ் பண்ணாமல் தான் இருக்குமா அப்படின்னு யோசித்து பாருங்களேன். யாராவது நீங்கள் துணி துவைக்காமல் இருக்கீங்களா? குளிக்காமல் இருக்கீங்களா? சாப்பாடுக்கு தண்ணி யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? குடிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? பண்ணுறீங்க. அப்போ தண்ணி இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? தண்ணி இல்லை, தண்ணி தட்டுப்பாடு. அப்போ எப்படி இருக்குது? உடனே நீங்கள் சொல்கிற பதில் கேனில் வருது, கரெக்டுங்களா? லாரியில் வருது. அப்போ தண்ணி இருக்குன்றது தான் உண்மை. இல்லைன்னு சொல்லுது 100% போய் இருக்குது. அதை வடிவம் மாற்றி பாட்டிலில் அடைச்சி பணமாக விற்கிறாங்க. இதுதான் உண்மை. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? தண்ணியை விற்கிறாங்களே தவிர தண்ணி இல்லைன்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. நிலத்தடி நீர் குறைஞ்சிருக்கலாம், ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கலாம், தண்ணி சேமிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தண்ணி இருக்குது, கரெக்டுங்களா? சரி, இதுக்கு காரணம் என்ன? இதை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரே சிம்பிளான ஒரு விஷயந்தான். தண்ணி விற்க அனுமதி கொடுத்தது யார்? தண்ணியை விற்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது யார்? அந்த அனுமதி கொடுக்காமல் இருந்தால் தண்ணி விற்கவே முடியாது இல்லையா? இப்போ கள்ளச்சாராயம் விற்க முடியாது, விற்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிற மாதிரி தண்ணியை விற்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்திருந்தா எல்லாருக்குமே தண்ணி கிடைச்சிருக்குமே. எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சிருக்கும், யாரும் விற்றுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கும் போது தண்ணி தட்டுப்பாடு என்பது முழுமையாக கிடையாதுங்க. எப்போ இதை வணிகமாக மாற்றினாங்களோ அப்போதுலேருந்து தான் இந்த பிரச்சனையே. அப்போது இதை ரேட்டுக்கு விற்கிற மாதிரியே வாங்குற மாதிரியே கொண்டு வந்த சிஸ்டம் தான் இங்கே தப்புன்றேன். இப்போ பெட்ரோல் விற்கிறாங்கன்னா அந்த நாட்டுடைய பெட்ரோல் கிடைக்குது, விற்கிறாங்க, அதெல்லாம் நியாயம். ஆனால் தண்ணீர் விற்கிற பொருள் கிடையாது. அதை வணிக ரீதியாக மாற்றினது யார்? அது யார் ஆட்சியில் மாற்றப்பட்டது, யார் கையெழுத்து போட்டது, எப்படி வந்தது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. கொண்டு வந்தது யாரோ ஒருத்தர் இல்லையா? அப்போ அதனால தான் நடந்திருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்ப்போம். அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் இந்தியாவில் விற்கிறாங்க. அவங்க அந்நிய நாட்டிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வராங்களா? இங்கே இருக்கிற தண்ணி எடுத்து அதையே தயாரித்து நம்மக்கிட்ட விற்கிறாங்க. அப்போ குளிர்பானங்கள் அதிக அளவில் தண்ணி எடுத்து தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த தண்ணிக்கு அனுமதி கொடுத்தது யார்? இப்படி குடிநீரை இலவசமாக கொடுக்க வேண்டியதை, தாராளமாக கொடுக்க வேண்டியதை விற்பனை செய்ய அனுமதி கொடுத்தது முதல் தப்பு. அது யாராக இருந்தாலும் அது இல்லாமல் குடிநீரை விற்பனைக்கு பண்ணுறது இல்லாமல் தேக்கி வைக்காதது ரெண்டாவது தப்பு. தேக்கி வைக்காதது இல்லாமல் சரியான நேரங்களில் வரக்கூடிய மழையை, அதாவது அதை கடலில் போய் கலக்க விடாமல் அதை நம்ம பாதுகாத்து வச்சுருக்கணும். அதையும் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டம் கொஞ்சம் நல்லா கூட இருந்து சொல்லப்போனால், மழை நீரை சேமிப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டிலேருந்து வர மழை நீரும் அந்த வீட்லேயே தேக்கி வைக்கணும். அதாவது ஒரு பள்ளம் தோண்டி அதில் அடுப்பு கறி, உப்பு, சில பொருள்கள்லாம் போட்டு ஆழமாக ஒரு 10-15 அடி போட்டிங்கன்னா வர மழை தண்ணி உள்ளே போயிட்டு நிலத்தடி நீர் ஏறும்னாங்க. அந்த திட்டமும் கடப்பில் போட்டாச்சு. இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, பெட்ரோல், டீசல், கேஸு இதெல்லாம் எரிபொருள்கள் இல்லாதால எல்லா வகையிலும் பாதிக்கும். ஆனால் குடி தண்ணீர் இல்லைன்னா எவ்வளோ பாதிக்கும். அப்போ அந்த குடிநீரை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அப்படி பாதுகாக்காமல் விட்டதுனால இப்போவே பாட்டில் அடைச்சி விற்கிறாங்க. அடுத்தது இதோடைய விலை உயரும்.
வெளிநாட்டிலேருந்து வரும்ன்ற கேஸையோ சிலிண்டரையோ பெட்ரோலையோ கெரசினோ குருடாயிலையோ எதிர்பார்க்கறது வேறு. நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடியதே தட்டுப்பாடு வர அளவுக்கு உருவாக போகுது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், குடிநீரை அரசு செவிசாய்த்து விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசே முன் வந்து எங்கெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அதை எடுத்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் குடிநீர் மட்டுமல்ல, நிலத்தடி நீர் கூட பாதுகாக்கப்படும். இன்னொன்று, அந்நிய நாட்டிலேருந்து வரக்கூடிய மற்ற தொழில்கள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸுக்கு மட்டும் தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல. வேறு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கார் தொழிற்சாலை வருதுன்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? அப்போ அந்நிய நாட்டிலேருந்து வரக்கூடிய தொழில்கள் நீரை சார்ந்து அதிக அளவில் நீர் பயன்படுத்துவார்கள் என்றால் அந்த நிறுவனங்களுக்கு இந்தியா அனுமதி தராமல் இருக்க வேண்டும். இந்த பிரச்சனையை நல்லா உத்து நோக்குனீங்கன்னா தெரியும், தண்ணி இல்லைன்றது கிடையாது, இருக்கிற தண்ணியை விலைக்கு வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதுதான் இப்போ இருக்கிற உண்மை. இன்னொன்று, விவசாயத்தை காப்போம் காப்போம் காப்போம்னு சொல்கிற நம்ம வெளிநாட்டிலேருந்து விவசாய பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அண்மையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அமெரிக்காவிலேருந்து நமக்கு வரப்போகுது அப்படின்றாங்க. ஏன் வரணும்? இங்கே என்ன தட்டுப்பாடா? சரி, தட்டுப்பாடு இருந்தால் என்ன பண்ணணும்? அதுக்கு தீர்வு கண்டு இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வழி பார்ப்பீங்களா, இல்லை வெளிநாட்டிலேருந்து வாங்குவீங்களா? இப்போ கிடைக்காத பொருள், அதனால் இங்கே வேறு வழி இல்லை, இது அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னா பரவாயில்ல. இங்கே விளைநிலம் எவ்வளவோ இருக்குது, விவசாயியை வாழ வைக்கணும், விவசாயத்துக்கு தேவையான விஷயங்களெல்லாம் ஊக்கப்படுத்தணும். அப்படி படுத்தினா இங்கேயே எல்லா பொருளும் கிடைக்குமே, நம்ம நாட்டிலே கிடைக்குமே. இப்போ நம்ம வாங்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, கம்மி ரேட்டில் கூட அங்கே வந்து இறக்குமதி பண்ணிடலாம். ஆனால் ஃபர்தராக என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்ம விவசாயம் ஒழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன விலை விற்கிறாங்களோ அதுதான் வாங்கி ஆகணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. இப்போ டென்மார்க்குக்கு பால் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு கண்ட்ரிக்கு அலுமினியம், ஒரு கண்ட்ரியில் வந்து நிலக்கரி, ஒரு நாட்டில் பெட்ரோல், இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்தியாவுக்கு மிக சிறந்த பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம விவசாயத்தில் மிகப்பெரிய நாடு. அப்படியாப்பட்டவுடைய நாட்டின் இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயமும் அழிந்து கொண்டு இருக்கிறது. குடிக்கும் நீர் நமக்கு இலவசமாக கிடைச்சது, அதையும் நம்ம பாதுகாக்கவில்லை. இந்த ரெண்டை தாண்டி மூணாவதா மாசு. இந்திய நாட்டு ரோடுக்கு எந்த கார் அனுமதி கொடுக்கணும், அந்த கார் தான் ஓட்டணும் அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய கார் கூட இந்தியாவில் ஓட்டிக்கலாம் நீங்கள், டேக்ஸ் கட்டிட்டிங்கன்னா. அப்போது டிராஃபிக் ஜாம் ஆகும், ஸ்மோக் வர்றதுனால ஓசோன் ப்ராப்ளம் வரும், மாசுவோட காற்று தான் இருக்கும், மாசற்ற காற்று என்பது கிடைக்காது. அப்போது உணவு போச்சு, குடிநீர் போச்சு, சுவாசிக்கிற காற்றும் போச்சுன்னா இதுக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வரையறுக்கப்பட்டு தடை செய்தால் அல்லது பாதுகாத்தால் நிச்சயமாக நம் நாட்டில் இந்த 3 பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலான்றது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் சொன்ன கருத்து நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இது மற்றவருக்கும் பயன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக இதை அரசுக்கு கொண்டு சேர்த்தால், ஒருவேளை நான் சொன்னதில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் பரிசீலனை செய்து சரி செய்தால் நம்ம மட்டும் இல்லை, நம்ம சந்ததியும் வாழ்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ போடுறேன். நன்றி.